சயின்ஸ்ல கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு லெசன்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிற டாபிக் தான். சரிங்களா? ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது நமக்கு இதுவரைக்கும் பயிர்கள் எல்லாத்தையும் எப்படி வளர்க்கணும், எந்தெந்த மாதிரில நமக்கு பயிரிடணும், அதுல என்னென்ன மாதிரியான களைகள் வரும், எவ்வாறு களை நீக்கலாம், அது எல்லாத்தையுமே பார்த்தோம் இல்லையா? அப்போ ஒரு செடி நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை எவ்வாறு அறுவடை செய்யணும் அப்படிங்கிறது தான். களை நீக்கல், நீர்ப்பாசனம், அது எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது போலவே நமக்கு வந்து க இந்த ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறதும் முக்கியமான கான்செப்ட் தான். சரிங்களா? பயிரை எவ்வாறு அறுவடை செய்தல் அப்படிங்கிறது, நம்ம செய்து முடிச்ச செயலினுடைய ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது எப்ப கிடைக்கும்? அறுவடை செய்யும் பொழுதுதான் இல்லைங்களா? அப்ப அறுவடை செய்தல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு ப்ராசஸ். விளைந்த பயிர்களை நம்ம கட் பண்ணி கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த கான்செப்ட் தான் என்ன சொல்லியிருக்கோம்? அறுவடை. ஒவ்வொன்றிலையும் நம்ம என்ன சொல்லுவோம்? கையால செய்யறது, மெஷின்ல செய்யறது, இந்த ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா? அது போலவே இதுல மேனுவல் ஹார்வெஸ்டிங், மேனுவல் ஹார்வெஸ்டிங். இப்போ நமக்கு மேனுவலாக எவ்வாறு செய்யலாம்? அறுவடை என்பது நாம் கைகளால் செய்யக்கூடிய ஒரு முறை அப்படிங்கிறது தான். எப்படி களை நீக்கம், நீர்ப்பாசனம் எல்லாவற்றிற்குமே கையால செய்யறது, மிஷின்ல செய்யறது, இந்த மாதிரி ரெண்டு ப்ரொசீஜர், ரெண்டு நமக்கு வந்து ஒவ்வொரு வகை இருக்கு இல்லையா? அது போல கைகளால் நம்ம என்ன பண்ணணும்? செடியை தானாகவே நம்ம பிடுங்கி எடுக்கிறது தான் நம்ம மேனுவல் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெத்தட்ல நம்ம யூஸ்வலா இது எல்லாமே ஓல்டன் டேஸ்ல நமக்கு அந்த நாள்ல மெஷின்ஸ் எல்லாம் இன்வென்ட் பண்ண முடியாத, அந்த பண்ணாத சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணினோம்? கையால எல்லாத்தையுமே அறுவடை செஞ்சோம். இந்த மாதிரி எந்தெந்த பயிர்களை கையால நம்ம செய்யலாம் அப்படின்னு சொன்னா, கடலை, பயறு, உளுந்து, கொள்ளு, இந்த மாதிரி தாவரங்களை நம்மால என்ன பண்ண முடியும்? எளிதாக கையில எடுக்க முடியும். ஒரு நெல்லு அப்படிங்கறதெல்லாம் நம்மளால கண்டிப்பாக கையால இருக்க முடியாது. ஒரு கடலை செடி அப்படின்னு சொன்னா ஈஸியா என்ன பண்ண முடியும்? கிரவுண்ட் அண்ட் தென் கிரீன் கிராம், பச்சை பயிறு செடி, இதெல்லாம் பூமியில அதிகமான ஒரு ஆழத்தோடு ஸ்ட்ராங்கா நமக்கு பதிஞ்சு அந்த மாதிரி இருக்காது. நம்ம என்ன பண்ணலாம்? அந்த நிலத்துல நிறைய தண்ணியை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? அதை ஹார்வெஸ்ட் பண்ணினோம், பிடுங்கி எடுத்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக என்ன எளிதா வந்துடும். ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடியது, வேர் நல்லா ஸ்ட்ராங்கா அடியில இருந்ததுன்னு சொன்னா அதை நம்மால என்ன பண்ண முடியாது? கைகளால் அறுவடை செய்ய முடியாது. அடுத்தது நம்ம கையினால பண்றதுலயே மெக்கானிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம எடுக்கிறது மேனுவல்ங்கிறது, கையால எடுக்கக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெக்கானிக்கல் அப்படிங்கிறது, கையாலேயே நம்ம சின்ன சின்ன கருவிகள் கொண்டு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்? மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்றோம். திஸ் இஸ் த செகண்ட் ஸ்டெப், செகண்ட் டைப் சொல்லலாம். ஹார்வெஸ்டிங் அவர் கண்ட்ரிஸ் ஜென்ரலி இன்வைட் தட் லேபர்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? ஒரு கருவியை கொண்டு, சின்ன சின்ன அருவாள்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சிக்கல் அப்படின்னு. சோ அந்த அருவாளை கொண்டு நம்ம என்ன பண்றோம்? அந்த செடிகளை வெட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு மெத்தடை தான் நம்ம மெக்கானிக்கல் மெத்தட், கருவி கொண்டு அறுவடை செய்தல் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் இந்த எல்லா ரெண்டு ப்ராசஸுமே நமக்கு வந்து நிலமாகப்பட்டது ஒரு குறைந்த பரப்பளவுல இருந்தா இது பாசிபிள் இல்லையா? ஆர் அதர்வைஸ் என்னுடைய ஃபீல்டு ஏரியா வந்து அதனுடைய அளவு ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? மெஷின் மூலமாக நம்ம அறுவடை செய்வோம். டிராக்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதன் மூலமாக நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த தேர்ட் டைப் அப்படிங்கிறது தான் மெஷின் ஹார்வெஸ்டிங். மெஷின் ஹார்வெஸ்டிங், மெஷின் ஹார்வெஸ்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது அது டிராக்டர் மாதிரி இருக்கும். டிராக்டர்ல என்ன ஆகும்? அந்த மெஷின் வந்து ஃபுல்லா கட் பண்ணி அந்த நெல்லை எல்லாத்தையுமே நமக்கு தனியாக பிரிச்சு கொடுத்துரும். அந்த மாதிரியான ஒரு ஹார்வெஸ்ட் தான் நம்ம மெஷின் ஹார்வெஸ்டிங் சொல்றோம். ஹார்வெஸ்டிங் மெத்தட் யூஸ்ட் இன் லேண்ட் சைஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த அக்ரிகல்ச்சர் ஏரியா. பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னா அதை நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மெஷின் மூலமாக எளிதாக நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ப்ராசஸ் ஆஃப் செப்பரேட்டிங் த கிரெயின்ஸ் ஃப்ரம் த சாப்ஸ், நம்ம அதுல ஹார்வெஸ்ட் பண்ணும் பொழுதே நம்ம கையால வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்றோம், பிடுங்கி எடுக்கிறோம்னா அது என்ன பண்ணணும்? திருப்பியும் அதுல த்ரெஷிங், வினோவிங் அப்படின்னு சொல்லி அடுத்த ரெண்டு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? அந்த ரெண்டு ப்ராசஸுமே மெஷின் மூலமாக செய்யும் போது நமக்கு இருக்காது. கதிர் அடிக்கிறது, காத்துல என்ன பண்ணுவாங்க?
ஃபுல்லா அந்த நெல்லை கீழே அப்படியே தூத்தும் பொழுது உமி தனியா நெல் தனியா அதுல இருக்கக்கூடிய வேஸ்டேஜஸ் பிரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் மெஷினுக்கு வேண்டாம். பிகாஸ் மெஷினே என்ன பண்ணும், டியூவலா நமக்கு கட் பண்ணி தனியா பிரிச்சு கொடுத்துரும். ஸோ அந்த ஒரு எளிதான மெத்தட் நமக்கு ஒரு சீக்கிரமாக நமக்கு அந்த விஷயம் அப்படிங்கிறது நடக்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கறது. ஓகே. மெஷின் இப்ப வந்து கையால பிடுங்கி எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது மெக்கானிக்கல் ஹார்வெஸ்டிங். இது கையில நம்ம சின்ன சின்ன அருவாளும் இருக்கலாம். இந்த மாதிரி கையால அந்த மிஷின் இவர் என்ன பண்றாரு, ஃபுல்லா இந்த மாதிரியும் பண்ணுவாங்க. அருவாளை கொண்டும் கட் பண்ணுவாங்க. இவர் இல்லைன்னா இதை ஃபங்க்ஷன் பண்ணி நகர்த்திட்டு போய் வெட்டுறது. மேனுவல் ஹார்வெஸ்டிங் அண்ட் தென் மெக்கானிக்கல் ஹார்வெஸ்டிங் ரெண்டுமே இதுல நமக்கு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸும் நமக்கு வந்து நம்மளுடைய ஏரியா லெவல் அப்படிங்கிறது குறைச்சலா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், இதுல பாசிபிளா எடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஸோ டிராக்டர். ஸோ இது மிஷின் ஹார்வெஸ்டிங் சொல்றோம். இந்த மிஷின் என்ன பண்ணும், இந்த ஃப்ரண்ட் போர்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஏரியா முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா கிராப்ஸையும் கட் பண்ணும், ஹார்வெஸ்ட் பண்ணும். ஹார்வெஸ்ட் பண்ணி இங்க ஃபுல்லா தானா இந்த செடி எல்லாமே பின்னாடி ரொட்டேட் ஆகும். இந்த வீல் மாதிரி ப்ரொஜெக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வீல் வந்து ரொட்டேட் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இதுல இருக்கக்கூடிய சீட் எல்லாம் தனியா பிரிஞ்சிடும். வேஸ்டேஜஸ் எல்லாமே பின்னாடி பேக் சைட்ல வந்துடும். ஸோ மேல இருக்கக்கூடிய இந்த கண்டெய்னர்ல நமக்கு சீட்ஸ், எந்த சீட்ஸை ஹார்வெஸ்ட் பண்றோமோ அது எல்லாம் இந்த போர்ஷன்ல நமக்கு கலெக்ட் ஆயிடும். ஸோ அந்த நம்ம கதிர் அடிக்கிறது, த்ரெஷிங், வினோவிங் அந்த வேலை ரெண்டுமே இதை கட் பண்ணி தனியா நமக்கு என்ன பயிரிட்டு இருக்குமோ அந்த பயிர் மட்டுமே இந்த இடத்துல கலெக்ட் ஆகும். சரிங்களா? சோ இது அடுத்து நம்ம ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா இந்த ப்ரொஜெக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த இடம், இது மூலமாக பிகாஸ் இந்த கண்டெய்னர் ஃபில் ஆக நமக்கு இந்த போர்ஷன்ல இருக்கக்கூடியது இந்த மிஷின் என்ன பண்ணும், இந்த சைட்ல இருக்கக்கூடிய இது வழியா நெல் எல்லாம் பக்கத்துல வேற ஒரு இது வந்துட்டு ஹார்வெஸ்டிங் மிஷின் டிராக்டர் ஒன்று வருதுன்னா இதுல டிராக்டர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ஃபில் ஆகும்போது இந்த ஹோல் ஏரியா நமக்கு அந்த ஏரியாவுடைய அளவு ரொம்ப பெருசா இருக்கு அப்படிங்கும் பொழுது அது ஃபில் ஆக இதன் வழியாக என்ன ஆயிடும், கலெக்ட் பண்ணும். நம்ம ஆஃப்டர் த ஃபில்லிங் இது ஃபுல்லுமே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது வித்தின் அ டேல வி வாண்ட் டு கம்ப்ளீட் அ லார்ஜ் ஏரியா. ஒரே ஒரு நாள்லயே நம்ம ஒரு பெரிய நிலப்பரப்பு அப்படின்னு சொன்னாலும் எளிதாக ஒரு நம்ம வந்து இந்த ஒர்க்கை முடிச்சிடலாம். டைம் டியூரேஷன், லேபருங்கிறதே இங்க வேண்டாம். இங்க இது மெஷினை ஆப்ரேட் பண்றவரு இன்னொருத்தர் இருந்தார் மட்டுமே இந்த இடத்துல நம்மளால இந்த ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமா நமக்கு கம்ப்ளீட் ஆயிடும். நமக்கு டைம் டியூரேஷனும் சரி, லேபர்ஸ் ஒர்க்கர்ஸ் நமக்கு வந்து நிறைய தேடணும் அப்படிங்கிறது இல்லை. பட் அந்த நாள்ல நம்ம இந்த ஒரு வேலை அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கும். நிறைய பேர் ஒர்க் பண்ணி அதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த வேலையை அந்த நாட்கள்ல முடிப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நிறைய நாளாகும். அதை கலெக்ட் பண்ணி நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் என்ன பண்ணணும், தனித்தனியா பிரிச்சு அந்த ஒரு ப்ராசஸும் நமக்கு பெருசா இருக்கும். ஸோ அந்த ஒர்க்குமே இதுல கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் நமக்கு வந்து போஸ்ட் ஹார்வெஸ்டிங்ல முக்கியமான ஒரு விஷயம் ஸ்டோரேஜ். போஸ்ட் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொன்னா அறுவடைக்கு பிறகு நாம் செய்யக்கூடியது ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ். ஸோ நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்றோம் எந்த ஒரு பொருளையும், அம்மா நம்ம குக் பண்றாங்க அதையெல்லாம் என்ன பண்ணணும், கரெக்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸ்டோர் பண்ணி வைக்கல அப்படின்னு சொன்னா ஒரு ஹோல் டேக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்காங்க இல்லை 1 or 2 days அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகும், சீக்கிரமா ஸ்பாயில் ஆயிடும் இல்லைங்களா? அது போலதான் நம்ம ஒரு பரீட்சைக்கு நம்ம ரெடி ஆகிறோம் தயாராகிறோம்னு சொன்னா எக்ஸாம்னு ஒன்று வைக்கணும். எக்ஸாம்னு இருந்ததுன்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது வரும். வெறும்னா படிச்சுட்டே போறது அப்படின்னு சொன்னா ஹாப்பியா இருக்கும். பட் ஒரு ஸ்டேஜ்ல நம்ம எப்படி படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு எவாலுவேஷன் இல்லை. நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்க அடுத்தடுத்த கிளாஸ் போகும்பொழுது நமக்கு ரொம்ப எப்படி இருக்கும், ஹாப்பியா இருக்கும். அப்ப எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம கரெக்டா ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணி வச்சாதான் அந்த ஒரு விஷயம் நம்ம அறுவடை செய்யறோம்னா அந்த பொருட்கள் நம்ம அன்னைக்கு செய்யறோம். ஒரு காய்கறி அப்படின்னா கூட வித்தின் எ வீக் நம்ம என்ன பண்ணலாம், அதை யூஸ் பண்ணலாம். ஆனா கிராப்ஸ் அப்படிங்கும் போது
ஹோல் இயருக்குண்டான ஒரு விஷயம். அப்ப ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணாத பட்சத்துல அது என்னாகும், வீணாயிடும். பூச்சிகளாலையும் இன்செக்ட்னாலையும் அல்லது காலநிலை மாற்றங்களாலும் அது கண்டிப்பாக வீணாயிடும். ஸ்டோரேஜ் இஸ் an important aspect of post harvesting technology because the crop is produced by that consumer. என்னது, நமக்கு ஒரு வருடம் முழுவதும் வரக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறதுனாலதான் நமக்கு ஸ்டோரேஜ்ங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அப்ப என்ன ப்ராடக்ட் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோமோ, எப்படி தயாரிச்சிருக்கோமோ, அதற்கு தகுந்த மாதிரி ஒன்னொண்ணுமே எதாலெல்லாம் அது பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னா மெயினா பார்க்கும்போது அத கரெக்டா என்ன பண்ணணும், ஈரப்பதம் இல்லாம நம்ம பார்த்துக்கணும். ஸோ மாய்ஸ்சர் அப்படிங்கிறது ஈரத்தோட இருக்கக்கூடாது. ஈரமா இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த பொருள் கண்டிப்பாக வீணாயிடும். நெல்லெல்லாம் அறுவடை அறுக்கிறோம்னா நல்லா பசுமையா இருக்கும், கண்டிப்பா அதுல வாட்டர் கண்டென்ட்ங்கிறது இருக்கும். அதனால பார்த்திருப்பீங்க, பெரிய பெரிய ஏரியால என்ன பண்ணிருப்பாங்க, ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ மாய்ச்சர் இல்லாம இருக்கணும்னா அதை நல்லா நம்ம சூரிய ஒளியில என்ன பண்ணணும், காய வைக்கும் பொழுது அந்த சீடாகப்பட்டது ட்ரை ஆயிடும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ்ங்கிறதுக்கு முதல் ஸ்டெப்பே நமக்கு அது நல்லா காய வைக்கணும். காய வச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், பேக்கிங். பேக்கிங்கிறது நம்ம ஜூட் பேக், பெரிய பெரிய சணல் மூட்டையிலையோ அல்ல பெரிய கண்டெய்னர்லயோ என்ன பண்ணணும், ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுலயும் நம்ம என்ன பண்ணணும், அதுல சின்ன சின்ன பூச்சி ஃபங்கஸ் எல்லாம் வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுலயும் நம்ம என்ன பண்ணணும், பாதுகாப்பு கொடுக்கணும். பாதுகாப்பு கொடுத்தாதான் உணவு தானியங்கள் சேமிப்பு அப்படிங்கிறது நமக்கு ப்ராப்பரா இருக்கும். அறுவடைக்கு அப்புறமா நம்ம பயிர்களை நம்ம என்ன பண்றோம், தனித்தனியா பிரிச்சதுக்கு அப்புறமா அதுல ஈரப்பதம் இல்லாதவாறு காய வைக்கணும். காய வச்சதுக்கு அப்புறமா அதுல சின்ன பூச்சி எதுவும் வராம, ஏன்னா காய எதுக்கு ஈரப்பதம் இருந்ததுன்னா அதுல சாதாரணமா நம்ம ஈரக்கையோட வீட்டுல எதையாவது ஒரு நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய தானியங்கள்லயே அரிசி கோதுமையில எல்லாம் தெரியாம தண்ணி பட்டுடுச்சுன்னா பூச்சி, அதுல வண்டு அப்படிங்கிற மாதிரி இன்செக்ட் எல்லாம் வந்துரும், கண்ணுக்கு தெரியாத இன்செக்ட். அப்போ வருடத்துக்கு தேவையானது பெரிய லெவல்ல அறுவடை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா அதை ஒருத்தருக்கு சேல் பண்ணணும். அந்த சேல் பண்ணவங்களும் பெரிய பெரிய குடோன்ல என்ன பண்ணுவாங்க, பூச்சி எல்லாம் வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மருந்து போடுவாங்க. ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சர் இருந்தாலே இன்செக்ட் வரும், அதனால ட்ரை பண்றோம். ட்ரை பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பரா அதை சாக்கு பையிலையோ அல்லது பெரிய பெரிய டின்லையோ நம்ம அதை ஃபுல்லும் ஃபில் பண்ணி வைக்கிறோம். அதுக்கு தான் என்னது, அந்த குடோன்னு சொல்லக்கூடிய தானிய கிடங்குகள்லாம் இருக்கு. பிரைவேட் செக்டார்ஸும் மெயின்டைன் பண்றாங்க, கவர்மெண்ட்டும் அதே மாதிரி பெரிய பெரிய தானிய கிடங்குகள்லாம் அதுல சேமிச்சு வச்சு அந்த மூட்டையிலையும் என்ன வருது, நமக்கு பூச்சி வராம இருக்கணும் அல்லது வேற ஏதா ஒரு இதுவும் நமக்கு ஈரப்பதம் அந்த இடமும் நல்லா க்ளோஸ்டா கவர்ட் கரெக்டா இருக்கணும். மழை நாள்ல எல்லாம் அது ஃபுல்லா மழை பெய்யும் போது தண்ணி உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அங்க சேமிச்சு வச்சிருக்கிறதும் என்னாகும், நமக்கு வேஸ்ட் ஆயிடும். சோ அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி நல்ல ஒரு பிளேஸ்ல கரெக்டா மூட்டையில அடுக்கி நமக்கு வச்சிருப்பாங்க. வென்டிலேஷன் இருக்கணும், காற்று வரணும், ஆனா ஈரப்பதம் இல்லாத மாதிரி ப்ராப்பரா நமக்கு இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சா மட்டும்தான் ஹோல் இயருக்கும் நம்மால இதை என்ன பண்ணலாம், பாதுகாத்து பயன்படுத்த முடியும். ஒரு வருஷமும் சரி, எத்தனை 2-3 வருஷத்துக்கும் நம்ம இந்த தானியங்களை பயன்படுத்திக்கலாம். அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பாக்குறது கிராப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிர் சுழற்சி, ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ். ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். ஸோ ரொட்டேஷன் அப்படின்னு சொன்னாலே சுழற்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொட்டேஷன், ரொட்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா என்னது, சுழலுதல், சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். வீல் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. ஸோ சக்கரம் சுழலுது அப்படின்னு சொன்னா என்ன, சுழற்சி. கிராப் ரொட்டேஷன் இஸ் த பிளான்டிங் அ சீரீஸ் ஆஃப் டிஃபரண்ட் கிராப்ஸ் இன் தட் சேம் ஃபீல்டு. ஒரு இடத்துல ஒரே காலத்திலேயே நம்ம பல வகையான பயிர்களை வரிசையாக பயிரிடக்கூடிய ஒரு முறைதான் பயிர் சுழற்சி. பயிர் சுழற்சி அப்படிங்கிறது எதற்காக நம்ம பயன்படுத்துறோம்னு சொன்னா அந்த ஒரு அந்த ஏன் இந்த ஒரு ப்ராசஸ அதுல நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு சொன்னா, ஒரே டயத்துல 2 செடி வளருது எனக்கு அப்படின்னு சொன்னா அதுல ஈஸியான ஒரு விஷயம் தான் இல்லையா. இப்போ நம்ம ஒரே நாள்ல 2 வேலை, இப்ப 2 கையால 2 வேலை, தசாவதானி அப்படின்னா சொல்லுவாங்க. ஒரே டயத்துல என்னால இத்தனை வேலைகளை செய்ய முடியும், இத்தனைய யோசிக்க முடியும், நீ பேசுறதையும் கேட்பேன், நான் எழுதுவேன். இந்த மாதிரி எல்லாம் ஒரு சிலருக்கு ஒரு ஸ்பெஷல் நேச்சர் இது மாதிரி எல்லாம்
இருக்கும். அப்ப ஒரே டயத்துல ரெண்டு விஷயங்களை செய்யறதுங்கிறது நல்ல விஷயம். அது போலதான் ஒரே இடத்துல குறிப்பிட்ட கால வரிசையில ரெண்டு மூணு வகையான பயிர்களை பயிரிடக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பயிர் சுழற்சி அப்படின்னு சொல்றோம். இதுல ஒற்றை பயிர் வளர்ப்பு அல்லது கூட்டு பயிர் வளர்ப்பு அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயம் சொல்லலாம். மோனோ கிராப்பிங், மிக்ஸ்டு கிராப்பிங். மோனோ கிராப்பிங் ஆர் அதர்வைஸ் மிக்ஸ்டு கிராப்பிங் அப்படின்னு ரெண்டு நம்ம வகையா பிரிச்சுக்கலாம். சோ ஒற்றை பயிர் வளர்ப்பு, ஒற்றை பயிர் வளர்ப்புன்னா நம்ம ஒரே ஒரு பயிர் மட்டும், அதே மாதிரி தனியா நெல் மட்டும்னா நெல், கம்பு, கேழ்வரகு, சோளம் அந்த மாதிரி இருக்கும். அல்லது அதுலயே ஒரே மாதிரியான இனத்தாவரத்தையும் நம்ம செய்யலாம். அல்லது கூட்டு பயிர், இப்ப அதுல நான் நெல்லோட சேர்ந்து நான் வந்து பயறு, உளுந்து அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதோட சேர்ந்து விளைவிப்பாங்க. அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. ஸோ ஒற்றை பயிர் வளர்ப்பு, கூட்டு பயிர் வளர்ப்பு அப்படிங்கிறது ரெண்டு டிவிஷன், ரெண்டு டைப்பா பிரிச்சுக்கலாம். ஒற்றை பயிர் வளர்ப்புனா ஒரே மாதிரியான தாவரத்தை அடுத்தடுத்த வருஷத்துல அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரே இடத்துல ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரு பயிர்களை ஒரே காலத்துல நம்ம என்ன பண்றோம், கரெக்டா அந்த ஃபீல்ட்ல விளைவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுதான் கூட்டு பயிர் வளர்ப்பு, மிக்ஸ்டு கிராப்பிங் அப்படின்னு சொல்றோம். கூட்டு பயிர் அப்படிங்கிறது நமக்கு சம காலத்திலேயே ரெண்டு வகையான பயிர்களை செய்யறது. மோனோ கிராப்பிங் அண்ட் மிக்ஸ்டு கிராப்பிங், இந்த டூ மெத்தட்ஸ் ஆர் யூஸ் டு த கிராப் ப்ரொடக்ஷன். கிராப் ப்ரொடக்ஷன்ல நமக்கு என்ன சொல்றோம், இந்த ரெண்டு வகையான ஒரு வகைகள் இருக்கு. அதுதான் மோனோ கிராப்பிங் அண்ட் தென் மிக்ஸ்டு கிராப்பிங் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு விளைவிக்கிறதுல மோனோகிராப்பிங் இஸ் த ரிப்பீட்டட் பிளான்டிங் ஆன் தட் சேம் கிராப் இன் தட் சேம் ஃபீல்டு. ஒரே வயல்ல திரும்ப திரும்ப நான் நெல்லு தான்ப்பா போடுவேன், எங்க வீட்டுல அதுதான் வழக்கம். இதே வகையானது நெல்லுலையும் பல வகையான நெல் வகையெல்லாம் இருக்கு இல்லையா, 5020 அண்ட் தென் அந்த மாதிரி தனித்தனி நேம், நமக்கெல்லாம் எப்படி பேர் இருக்கோ அது போல ஒவ்வொரு நெல் மணிகளுக்கும் தனித்தனி பேர்லாம் இருக்கு. அந்த மாதிரி பயிரை மட்டும்தான் நான் எப்பயுமே பயிரிடுவேன் அப்படிங்கிறது நமக்கு மோனோ கிராப்பிங். ஆர் அதர்வைஸ் மிக்ஸ்டு கிராப்பிங் கல்டிவேஷன்னா two or more than two crops are simultaneously on that same land. ஒரே டயத்துல நான் ரெண்டு வகையான பயிர்களை அந்த இடத்துல நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுதான் நம்ம மிக்ஸ்டு கிராப்பிங் சொல்லலாம். இங்க பாருங்க, நம்ம ஒரே ஸ்டேஜ்ல இந்த இடத்துல நமக்கு விதவிதமான ஒரு வண்ணத்துல நமக்கு தெரியுதா, கலர் வேரியேஷன்ங்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரே டயத்துல ரெண்டு வகையானது, நான் காலிஃப்ளவரும் பயிரிட்டு இருக்கேன், அந்த பக்கம் கேரட்டையும் போட்டிருக்கேன், ரெண்டுமே வரும், கேரட்டும் காலிஃப்ளவரு அண்ட் தென் கேபேஜும் பீன்ஸ். அந்த மாதிரி எது நமக்கு பாசிபிளோ அந்த மாதிரியான பயிர்களை நமக்கு ஒரே டயத்துல சம காலத்திலேயே நம்ம பயிரிடக்கூடிய ஒரு முறை தான் இந்த இடத்துல மிக்ஸ்டு கிராப்பிங் அப்படின்னு நம்ம சொல்றது. ஸோ கிராப் ரொட்டேஷன் ஹாஸ் மெனி அட்வான்டேஜஸ். இதுல இருக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அதுல நல்லது இருந்தா தானே நமக்கு செய்ய முடியும். எனக்கு இதனால நன்மை இருக்கா, நான் ரெண்டையும் சேர்ந்து செய்யறேன், என்ன எனக்கு நல்லது அப்படின்னு கேட்டதுன்னு சொல்லுவோம். பயிர் சுழற்சியினால வரக்கூடிய நன்மைகள் சொன்னா லெகூம் அப்படின்னு ஒரு வெரைட்டி ஆஃப் பிளான்ட் நம்ம சொல்லுவோம். அந்த லெகூம் பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிர்கள் அதுக்கு நிறைய நமக்கு உண்டான அட்வான்டேஜஸ் கொடுக்கும். ஏன்னா ஆழமே இல்லாத ஒரு வேருடைய பயிர்களும் ஆழமான பயிர்களும் ரெண்டும் என்ன ஆகும், சீக்கிரமா அந்த மண்ணினுடைய வளத்தை நமக்கு அதிகப்படுத்தும். சோ எதை நமக்கு வந்துட்டு முக்கியமா டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொன்னா அந்த ரூட்னுடைய டெப்த் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுதான். சரிங்களா? சோ அதனுடைய அட்வான்டேஜஸ்னா ஷாலோ ரூட் கிரெயின் கிராப்பும் இருக்கு, டீப் ரூட்டும் இருக்கு. ஷாலோ ரூட் அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும், குறைவான ஒரு இப்போ நம்ம நிலக்கடையில கையால பிடுங்கி எடுக்கிறோம் சொல்லி, நம்ம வீட்டுல புல்லு தேவையில்லாத செடியெல்லாம் இருந்தா என்ன பண்ணுவோம், நம்ம தோட்டத்துல டக்குன்னு கையாலேயே எடுத்துருவோம். ஆனா தென்னை மரத்தை நான் அதே மாதிரி பிடுங்கி எடுக்க முடியுமா, வேப்ப மரத்தை? அது வந்து என்ன ஆகும், டீப் ரூட்டா இருக்கு. அது போலதான் செடிகள்லயே ஆழம் குறைந்தது அதிகமான ஆழம் கொண்ட வேர்பகுதி அப்படின்னு நமக்கு வித்தியாசம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது தான் லெகூம் கிராப் சொல்லுவோம். ஸோ த வேரியேஷன் ஆஃப் த ஹைட் இன் ரூட் பார்ட், லெகுமினஸ் கிராப் ஷுட் ஃபாலோ அ நான் லெகுமினஸ் கிராப்ஸ். ரெண்டையும் நம்ம இந்த மாதிரி கலந்து செய்யும் பொழுது நமக்கு அந்த மண்ணினுடைய வளமாகப்பட்டது இன்னும் ஈஸியா
மாறும். பிடுங்கி எடுக்கிறது அந்த மாதிரி ரூட் ரொம்ப வேகமா போறது, ஷார்ட்டா போறது, அந்த மாதிரி அந்த வகையான வேர் உள்ள செடிகளை நம்ம இந்த ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ் மெத்தட்ல பயிரிடும் பொழுது மண் வந்து கரெக்டா எடுத்துக்கும். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான தண்ணியோ நம்ம கொடுக்கக்கூடிய நம்ம ஒரு உரமாகப்பட்டதோ அல்லது பூச்சி மருந்தோ எல்லாத்தையும் ஈக்குவலா எடுத்துட்டு வளரக்கூடிய அளவுக்கு இருக்கிற மாதிரியான பயிர்களை நம்ம இந்த பயிர் சுழற்சி முறையில நம்ம விளைவிக்கும் பொழுது அதனால நமக்கு என்ன கிடைக்கும், நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சீட் பேங்க். சீட் பேங்க் அப்படிங்கிறது நம்ம விதை வங்கி அப்படின்னு சொல்லுவோம். சோ விதை அப்படிங்கிறது என்னது, நம்ம செடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த நெல்மணிகள் அதுல இருந்து வர்றதுதான் விதை வங்கி அப்படிங்கிறது. நம்ம பேங்க் எல்லாம் எப்படி சொல்றோமோ பிளட் பேங்க், அண்ட் தென் நமக்கு வந்து சாதாரணமாக பணத்தை சேமிக்கக்கூடிய நார்மலான பேங்க், அது போல விதை வங்கிங்கிறது சீட் பேங்க். பல்வகையான நமக்கு என்னுடைய பாரம்பரியம் இப்போ ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் போனா ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு போனா இதுதான் ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஊர்லயே சொல்றோம் இல்லையா, இப்போ வந்துட்டு திருநெல்வேலினா திருநெல்வேலிக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்ல. அப்போ திண்டுக்கல்னு சொன்னா அங்க என்ன ஸ்பெஷல், திருப்பூர்னா என்ன, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான பொருள்களுக்கு பாரம்பரியமான ஒரு ஊர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது போல என்னுடைய மரபுத்தன்மை மாறாத அந்த பாரம்பரியமான ஒரு விதைகளை நமக்கு சேமித்து வைக்கக்கூடியது. நம்முடைய பாரம்பரியம் அப்படிங்கிறது என்ன, மாறக்கூடாது. அதற்கு தகுந்த மாதிரியான சீட்ஸ நம்ம சேமிச்சு வைக்கிறது. என்னுடைய நெல்மணிகளை என்னுடைய நெல்லை அறுவடை செஞ்சு சாப்பிடும் பொழுது நமக்கு சாரி என்ன கிடைக்கும், நமக்கு அதுல இருந்து என்னென்ன புரோட்டீன் கண்டென்ட் இருக்கு, என்னென்ன நமக்கு ரிச்சா அதுல இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு, இப்படி நிறைய விஷயம். என்னோட பழத்தை சாப்பிட்டு பாருங்க, புளிக்கவே புளிக்காது, ரொம்ப இனிப்பா இருக்கும். எங்க வீட்டு மாம்பழம் இப்படி இருக்கும், என் வீட்டு கொய்யா தோட்டத்துல இருக்கிறதுல சீடே இருக்கவே இருக்காது. இப்படி நிறைய அட்வான்டேஜஸ் ஒன்னொன்னுலயும் சொல்றோம் இல்லைங்களா. வாழைப்பழம் பாருங்க சீக்கிரமா கனிஞ்சிரும், சீக்கிரமா வேஸ்ட் ஆகாது, ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். எப்படி நமக்கு வந்து ஒரு வெஜிடபிள் செல்லர் நமக்கு எப்படி அழகா எல்லாம் சொல்லி வியாபாரம் பண்ணுவாங்க, நம்ம வீட்டுல விளைஞ்ச பொருளை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா சொல்லுவோம் இல்லையா. அப்ப பாரம்பரியம் அப்படிங்கிறது அந்த பொருளினுடைய தரத்தை நம்ம சொல்றது. அது மாதிரியான விதைகளை நம்ம சேமிச்சு வைக்கணும். அதுக்குதான் இந்த சீட் பேங்க் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரியான சீட்ஸை நம்ம பயிரிட்டோம்னு சொன்னா அடுத்து அடுத்து வரக்கூடிய விளைச்சல்லையும் அதிகமாக இருக்கும். நல்ல நெல்மணிகளை நம்ம வீட்டிலேயே விவசாயம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அப்போ அறுவடை செஞ்சு வந்த நெல்லில இருந்தே தரமான நெல் எடுத்து அடுத்த ஒரு பயிரிடுதலுக்குன்னு சேமிச்சு வைப்பாங்க. ஏன்னா நல்ல நெல்லா இருக்கிறது. அதே மாதிரி சேல்ஸ் பண்ணணும்னா கூட என்ன செய்வாங்கன்னா குவாலிட்டி அப்படிங்கிறது தான். ஸோ பெட்டர் குவாலிட்டியை சேல்ஸுக்கு கொடுத்துட்டு அது கொஞ்சம் உடஞ்சிருக்க அரிசி அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த அரிசியை நம்ம சாப்பிட்டுக்கலாம், நம்ம சாப்பிட்றது தானே, நம்ம அப்படி நம்ம வந்து யூஸ்வலா எல்லாருடைய தாட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா. ஒரு வீட்டுல வியாபாரம்னா அது காய்கறியோ பழமோ எதா இருந்தாலுமே நம்ம வெளியிலன்னு சொன்னா பெட்டரா கொடுக்கணும். அடுத்த ஒரு விஷயத்துக்கு நம்ம விதைகளை எடுத்து வைக்கிறோம்னு சொன்னா குவாலிட்டியான சீடா தான் நம்ம எடுத்து வைப்போம். அந்த மாதிரியான ஒவ்வொரு ஸ்பெஷல் கேரக்டர் நல்ல தரமுள்ள விதைகளை என்ன பண்ணுவாங்கன்னா பல இடங்கள்ல இருந்து சேகரிச்சு இங்க வைப்பாங்க. நம்ம அங்க இருந்து போய் வாங்கிக்கலாம். நமக்கு இந்த மாதிரியான நெல்மணிகள் வேணும்னு சொன்னா அங்க நமக்கு அந்த பிளேஸ்ல இந்த மாதிரியான நெல்மணிகள் எனக்கு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமானது தரம் உள்ளது, என்ன சத்து அதிகமா இருக்கணுங்கிறது எல்லாமே. சோ இத வந்து மேலும் நம்முடைய பாரம்பரியத்துல எப்படி நம்ம ஒரு என்டாஞ்சர்ட் ஸ்பீசியஸ் அனிமல்ஸை எப்படி பாதுகாக்கிறோமோ அது போல நாங்க இந்த மாதிரியான ஒரு வகையான நெல்மணிகளை எல்லாம் நாம் பயன்படுத்திக்கோங்கிறது வரப்போற ஜெனரேஷனுக்கும் தெரியணும் இல்லைங்களா. அப்ப அவங்க ஒரு ரிசர்ச் பண்றாங்கன்னு சொன்னா ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வகையான நெல்லை சாப்பிட்டுருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும். இப்ப நம்ம என்ன செய்யறோமோ அதை என்ன பண்ணுவோம், அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை கன்வே பண்ணுவோம். நம்ம பாட்டி தாத்தாலாம் போய் உட்கார்ந்தா நாங்க இப்படி எல்லாம் வளர்ந்தோம், இதெல்லாம் செஞ்சோம், இந்த மாதிரியான பயிரிடுதல் நாங்க இந்த முறையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணினோம், இதெல்லாம் சாப்பிட்டுருக்கோங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லுவாங்க. எதற்காக,
நம்முடைய பாரம்பரியம் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக. அது போலதான் இந்த சீட் பேங்க்ங்கிறது நமக்கு எங்கெல்லாம் இருக்குன்னா, கொல்கத்தால இருக்கக்கூடிய ஒரு தாவரவியல் தோட்டத்துல முதலாக இதை சேமிக்க தொடங்கினாங்க. உள்ளூர்ல இருக்கக்கூடிய அந்த விதைகளை எல்லாத்தையுமே சேமிக்கிறதுக்கும், அது போல நமக்கு கலப்பினம், ஒரே இனம் இல்லாம கலப்பின விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கலப்பின விதைகள் தேவை அப்படின்னு சொன்னா இந்த பேங்க்ல போய் நான் வாங்கிக்கலாம். நான் கலப்பின உரம்னு சொல்ற மாதிரியே விதைகள்லையும் நமக்கு என்ன பண்ணுவாங்க, ரெண்டு விதைகளை சேர்த்து நல்ல தரமுள்ளதா உருவாக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப விதையில்லா பழங்கள் அப்படிங்கறதெல்லாம் எப்படி வருது, இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் ஹைபிரிட் அப்படிங்கிறது. ரெண்டு நல்ல விதைகளை இணைக்கும் பொழுது நமக்கு இன்னும் ஒரு புதுமையான கலப்பின விதைங்கிறது கிடைக்கும். இதையெல்லாம் நம்ம பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும், ஃபுல்லையுமே பயிரிட்டோம்னு சொன்னா நமக்கு இப்ப இருக்கிற பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு விளைச்சலும் கிடைக்கும். இவங்களும் இந்த சீட் பேங்க்ஸ்ல ப்ராப்பரா கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு விதைகளும் எப்படி நம்ம குடோன்ல நம்ம ஒவ்வொரு வருடத்திற்கு உண்டான ஒரு விதைகளை சேமிச்சு வைக்கிறோமோ, அது போலவே சீட் பேங்க்ல நம்ம இந்த நம்முடைய பாரம்பரியம் மாறாத அந்த நெல்மணிகள் அல்லது கம்பு கேழ்வரகு எந்த ஒரு தாவரமாக இருந்தாலும் அந்த தாவரத்தினுடைய விதைகளை எல்லாத்தையுமே கரெக்டா கண்டெய்னர்ல போட்டு சேமிச்சு வச்சிருப்பாங்க. சரிங்களா? சோ கொல்கத்தால இருக்கக்கூடிய ஆச்சாரியா ஜெகதீஷ் சந்திர போஸ் அப்படிங்கிற தாவரவியல் தோட்டத்துலதான் முதல்ல நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, ராயல் தாவரவியல் தோட்டம்னு பேர் வந்தது. பல்வேறு வகையான அரிதான தாவரம், அரிதான தாவரம் சொன்னா நமக்கு ரேர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் நம்ம அரிதான அந்த மாதிரி தாவரம். இதெல்லாம் இந்த மாதிரி விலங்கு ரினோசரஸ் இருந்தது, டைனோசரஸ் இருந்ததுன்னு சொன்னா எங்க எங்க இருந்தது அப்படின்லாம் கேட்பீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இப்ப இருக்கா அப்படின்னு. சோ அப்ப இந்த மாதிரி ரேரா இருக்கக்கூடிய பிளான்ட்னுடைய சீடையும் அங்க என்ன பண்ணிருக்காங்க, ஃபுல்லா சேமிச்சு வச்சிருக்காங்க. 12,000 12,000க்கும் மேற்பட்ட ஒரு மாதிரி தாவரங்களையுமே இங்க ஃபுல்லா ப்ரிசர்வ் பண்ணிருக்காங்க. எவ்வளவு அளவு கேட்டா 109 ஹெக்டேர், 109 ஹெக்டேர் அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு அதனுடைய ஏரியா அந்த நிலத்தினுடைய பரப்பளவு இருக்கு. அந்த அளவுக்கு அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, நமக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு கான்செப்ட் சீட் பேங்க் அப்படின்னு சொல்ற மாதிரியே சீட் பால். சீட் பால் அப்படின்னு சொன்னா என்னது, விதை பந்து அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ விதை பந்துன்னா என்னது, நமக்கு சீட் பால்ஸ் விதை பந்துகள் சொல்றோம். விதை பந்துகள் என்பது நமக்கு தேவை, நமக்கு என்ன மாதிரியான ஒரு செடிகள், நம்ம தரிசு நிலம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பயிரே இல்லாத நிலங்கள்லையும் ஏதோ ஒரு செடியை வளர்க்கணும் அப்படிங்கறத தான் நம்ம உருவாக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட் தான் சீட் பால் அப்படிங்கிறது. சீட் பால் ஆர் த மிக்சர் ஆஃப் சாயில் அண்ட் கம்போஸ்ட் ஆஃப் பிளான்ட் சீட். என்னெல்லாம் இருக்கும் அதுல மெயினா சாயில் இருக்கும், அண்ட் தென் கம்போஸ்ட், அண்ட் நெக்ஸ்ட் ஒன் சீடு, ஏதோ ஒரு தாவரத்தினுடைய சீடு, பிளான்ட்னுடைய சீடு இருக்கும். இந்த மூணையும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பால். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், நம்ம வீட்ல எல்லாம் இப்ப சாக்லேட் பால் அப்படின்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்க. சாக்லேட் பால்ஸ்னா அதுல சுகர் இருக்கும், சாக்லேட் சிரப் இருக்கும், எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு பால் அப்படிங்கறது நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் இல்லைங்களா. சோ அது போல சீட் பால் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இந்த விதை பந்து அப்படிங்கிறது, அதுல மண்ணும் மட்கிய குப்பை தாவர விதைகள் அதை சேர்ந்து நம்ம என்ன பண்ணணும், ரொட்டேட் பண்ணணும் கரெக்டா. பால் அப்படின்னா எப்படி இருக்கணும், நமக்கு கரெக்டா ரவுண்ட் ஷேப்ல இருந்தாதான் நம்ம என்ன சொல்லுவோம், பால்னு சொல்லுவோம். பால் அப்படின்னு இருந்தா நமக்கு அதற்குண்டான ஷேப்ல இருக்கணும், அப்பதான் அந்த பால்னு கன்சிடர் பண்ணுவோம் இல்லைங்களா. அப்ப இந்த ரவுண்ட் ஷேப் வரணும்னா அதற்குண்டானது கரெக்டா நம்ம ஆட் பண்ணணும். வெறும் சீடு மட்டும் இருந்தா வராது, வெறும் சாயில் மட்டும் இருந்தா வராது. அப்ப அதோட என்ன சொல்லுவோம், மக்கிய வேஸ்டான குப்பைகள், அதுவும் என்னது கம்போஸ்ட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தட் ஃபெர்டிலைசர், உரம், நம்ம மேன்யூர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ மக்கிய தாவரம் அல்ல பிளான் சீடு, மண்ணு, இதை எல்லாத்தையும் சேர்ந்து உருட்டி என்ன பண்றோம், பால் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை என்ன பண்ணணும், நல்லா ட்ரை பண்ணணும்.
வெயில்ல காய வச்சிடணும். காய வச்சா நல்ல ஒரு சீடெல்லாம் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் சாப்பிட்றோம்ல, அது போல நமக்கு வந்து ஒரு சீட் பால்ங்கிறது கிடைக்கும். சரி, இந்த சீட் பாலை நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம், எதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா, எந்த ஒரு செடியுமே இல்லாத ஒரு பிளேஸ்லயும் நமக்கு வேஸ்டா இருக்கு அந்த ஒரு லேண்ட் அப்படின்னு சொன்னா, அந்த வேஸ்ட் லேண்ட்லயே நம்ம இந்த பந்தை தூக்கி போட்டுட்டு ஜஸ்ட் போலாம். நீ அது பார்க்கக்கூடிய இடமா இருக்கலாம், அல்லது டிராவல் பண்ணி போகக்கூடிய இடமா இருக்கலாம். எந்த ஒரு பிளேஸ்லயுமே இந்த பாலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு, நம்ம எங்கெல்லாம் நமக்கு வந்துட்டு தரிசான வெறும் நிலம் இருக்கோ அந்த நிலத்துல இந்த பாலை என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நீங்க எப்படி பாலை தூக்கி போட்டு விளையாடுறீங்களோ அதே போலவே இந்த பாலை என்ன பண்ணணும், வேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு லேண்ட் ஏரியா, நமக்கு எந்த இடத்துலயுமே பிளான்ட் இல்லாத ஒரு பிளேஸ்ல நமக்கு சாதாரண நிலத்துல தூக்கி போட்டோம்னா அப்பயே இது நீர்வளம் இருக்கு. என்ன வேணும், கண்டிப்பா ஒரு செடி வளர்றதுக்கு தண்ணி வேணும். தண்ணி இருக்கக்கூடிய ஏரியானா ஆட்டோமேட்டிக்கா இம்மீடியட்டா வளர்ந்துரும். ஆனா ஒரு சீசன்ல மழை வர காலத்துல அந்த இடத்துல வேஸ்ட் லேண்டா தானே இருக்கு. அப்ப வேஸ்ட் லேண்ட்ல தண்ணி வந்ததுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா செடி வளர்ந்துரும். நம்ம வீட்டு கார்டனையே ப்ராப்பரா கிளீன் பண்ணி வச்சிருக்கோம்னா ஒரு 2 நாள்ல கொஞ்சம் அப்படியே மழை பெஞ்சிருச்சுன்னா அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம நல்லா வேற ஏதாவது நல்ல செடி போடலாம் ரெடி பண்ணி வச்சிருந்தா மழை வந்ததும் நிறைய புல்லு தேவையில்லாத செடிகள் வந்துடும். லாஸ்ட் வீக் தான் கிளியர் பண்ணினோம், அதுக்குள்ளார நமக்கு இப்படி செடி வளர்ந்துருச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா. அது போல ஒரு வேஸ்டா இருக்கக்கூடிய லேண்ட் ஏரியால நீங்க இந்த சீட் பாலை என்ன பண்றீங்க, தூக்கி போடுறீங்கன்னு சொன்னா அந்த சீட் பால்ல தக்காளி செடி இருக்கலாம், வெண்டைக்காய் செடி இருக்கலாம், கத்திரிக்காய் செடி இருக்கலாம், ரோஸ் பிளான்ட், வாட் எவர் இட் மே பி, யூஸ்ஃபுல்லான ஒரு பிளான்ட்டை, பிளான்ட் சீட, கீரையா இருக்கலாம், அட சின்ன சின்ன தானியம் வெந்தயம் அந்த மாதிரி இருக்கலாம், அல்லது நம்ம வந்துட்டு கொரியண்டர் லீஃப், கொத்தமல்லி தழை, இந்த மாதிரி பல வகையான நன்மை பயக்கக்கூடிய செடி. ஒரு மரமாவே இருக்கலாம், வேப்ப மரம் சீடை போட்டிருந்தா வேப்ப மரம் வளரும் இல்லைங்களா. அது போல சீட் பால்ல எந்த பிளான்ட்னுடைய சீடு இருக்கோ அதை நீங்க அந்த வேஸ்ட் லேண்ட்ல தூக்கி போட்டீங்கன்னு சொன்னா வளர்ந்துரும். இது ஒரு காமனான ஒரு நல்ல விஷயம். நம்ம எல்லா இடத்துலயும் செடிகளை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் சூழ்நிலை மண்டலம் அப்படிங்கிறத உருவாக்குவதற்கான இயற்கையான சூழ்நிலை மண்டலத்தை நம்ம உருவாக்கணும். நல்ல என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும். எல்லா இடத்துலயுமே என்ன இருக்கணும், செடி கொடிகளாக இருக்கணும். பசுமை என்பது இருக்கணும். மெயின் கான்செப்ட் நமக்கு பசுமை. மரம் செடி நீ ஏதோ ஒரு பிளான்ட் போட்டா நான் போய் அதை போய் யூஸ் பண்ண போறேனான்னு தயவு செய்து அப்படி யோசிக்க கூடாது. யாரோ ஒருத்தர் பயன்படுத்துவாங்க. இயற்கையை பாதுகாக்கலாம். நான் செடி வச்சேன்னு சொன்னா எனக்கு என்ன கிடைக்கும், மழை வரும் மெயினா. அதே போல நல்ல காற்று கிடைக்கும், தூய்மையான காற்று. இது எல்லாமே என்ன வேஸ்ட், இந்த சீட் பால்னால எனக்கு வருது. கிடைக்குதா இல்லையா, டிரான்ஸ்பிரேஷன்ல நமக்கு நீராவி நடக்கக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷன்ல மழையும் வருது, செடியா இருந்தாலும் அதுல வரும். இயற்கைங்கிறது பசுமையாக இருக்கும், யாரோ ஒருத்தருக்கு அது பயனுள்ளதாகவும் இருக்கும். அப்போ நம்ம என்விரான்மெண்ட்டை பாதுகாப்பதற்காக நம்மளும் செய்யலாம், அல்லது நம்ம சில்ட்ரன் ஆஸ் அ ஸ்டூடெண்டா கண்டிப்பா இது ஒரு சாதாரண விஷயம். இதுக்காக நம்ம எதுவுமே செலவிட வேண்டாம். வீட்டுல ஆடு மாடு இருக்குன்னா அந்த சாணத்தை எடுத்து கூட என்ன பண்ணலாம், மண்ணோட கலந்து வேஸ்ட் லீஃப் எல்லாம் கிடைச்சதுன்னா இந்த மாதிரி சீட் பால் ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். நீ போகிற இடத்துக்கு, நம்ம இங்க போறோம்னு சொன்னா இந்த இடத்துல நான் தரிசனல பார்த்தேன்னா அதை போட்டேன்னா நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம். நம்மால் எத்தனை செடிகள் உருவாயிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம், கான்செப்டா இருக்கணும். ஓகே. ஸோ சாரி, இன்னைக்கு பார்த்த இந்த டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கிராப் ரொட்டேஷன், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹார்வெஸ்டிங். ஹார்வெஸ்டிங்ல மேனுவல் அண்ட் தென் மெக்கானிக்கல் மிஷின் அப்படிங்கிற 3 கான்செப்ட் பார்த்தோம். அண்ட் போஸ்ட் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்றதுல நம்ம நெக்ஸ்ட் எவ்வாறு அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம். ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ்னா என்னங்கிற கான்செப்ட், அண்ட் தென் வாட் இஸ் சீட் பேங்க்னுடைய கான்செப்ட், அண்ட் தென் வாட் இஸ் சீட் பால். இந்த எல்லா டாபிக்ஸ் பார்த்திருக்கோம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா யூ ப்ளீஸ் ஆஸ்க் மீ. அண்ட் தென் பிஃபோர் தட், once again,
இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன். ஃபுட்டை நம்ம எதற்காக ப்ரிசர்வ் பண்ணணும், ஏன் பாதுகாக்கணும், ஏன் அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட் முக்கியமானது இல்லையா? எதற்காகலாம் நம்ம பாதுகாக்கணும், என்ன பர்பஸுக்காக நம்ம பாதுகாக்கணும்? ஸோ ஹவு டஸ் த ப்ரிசர்வேஷன் ஆட் வெரைட்டி டு மீல்ஸ்? எதற்காக நம்ம பாதுகாக்கணும்? சாப்பாடு பாதுகாக்காட்டி என்ன ஆகும், நமக்கு கெட்டு போயிடும் இல்லைங்களா? என்ன பர்பஸுக்காக நம்ம இந்த ஃபுட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அலோவிங் த கன்சம்ஷன் ஆஃப் ஃபுட் ஆஃப் தட் அவுட் ஆஃப் சீசன், எல்லா சீசன்லையும் நமக்கு கிடைக்கணும். ரெடியூசிங் த அவைலபிலிட்டியா, மேக்கிங் ஃபுட் அன்அஃபோர்டபுளா, அலோவிங் த கன்சம்ஷன் ஆஃப் ஃபுட் சீசனா அண்ட் பை இன்க்ரீசிங் த காஸ்ட் ஆஃப் ப்ரிசர்வ் ஃபுட்டா. அலோவிங் த கன்சம்ஷன் எல்லா டயத்திலையும் நமக்கு கிடைக்கணுங்கிறது பர்பஸுக்காக தான் நம்ம ஆண்டு முழுவதும்ங்கிறதுக்கு சேமிச்சு வைக்கிறோம். மேங்கோங்கிறது எந்த சீசன்ல, இது ஜென்ரல், டிசம்பர் டு மார்ச், ஏப்ரல் டு ஆகஸ்ட், செப்டம்பர் டு நவம்பர், ஆல் த இயர் ரவுண்ட்னா ஏப்ரல் டு ஆகஸ்ட் தான் மெயினா அந்த ஒரு சீசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தேர்ட் கொஸ்டின், ஒய் இஸ் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட் நெசசரி? எதற்காக நம்ம ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்றோம், என்ன பர்பஸுக்காக மெயினா நம்ம பண்றோம்? எல்லா நாளுங்கள்லயும் வரணும். டு மேக் அவைலபிள் இயர் அரவுண்ட், மோர் எக்ஸ்பென்சிவ், ரெடியூஸ் வெரைட்டி, லெஸ் எக்கனாமிக்கல்லாம் இல்ல, ஆண்டு முழுவதும் வரணுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், ஃபுட்டை சேமிச்சு வைக்கிறோம். ஒய் ஆர் ப்ரிசர்வ் ஃபுட் ஐட்டம்ஸ் இன்டு டெசர்ட் ஏரியாஸ்ல ஏன் நம்ம அனுப்புறோம்? டெசர்ட்டுங்கிறதே ஒண்ணுமே வளராத இடம் மெயினா, அந்த ஞாபகம். டு கீப் த ப்ரிசர்வ் ஃபுட் ஃப்ரெஷ், they have no need for preserved foods, it's easier to grow very few food items. அங்க குறைச்சலான ஒரு சில செடிகள் மட்டும்தான் வளரும். நெல்லு, கம்பு, கேழ்வரகு, கரும்பெல்லாம் அங்க விளையாது. அதனாலதான் நம்ம அங்க நிறைய அனுப்புறோம். which are the following example of a fruit? நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஃப்ரூட்டா, பேக்டு பிரெட்டா, ட்ரைடு ஹெர்ப்ஸா, ரா வெஜிடபிள்ஸானா ட்ரைடு ஹெர்ப்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம சேமிச்சு வச்ச தானியங்கள். எப்படி இருக்கணும், நல்ல காஞ்ச நிலையில இருக்கக்கூடிய அந்த ஒரு விதைகளை தான் நம்ம என்ன பண்ணுவோம், சேமிச்சு வச்சதுன்னு சொல்லலாம். ப்ரிசர்வேஷன்ங்கிறது கன்சம்ஷன் ஆஃப் ஃபுட் ஃபார் ஆல் சீசன், அவுட் ஆஃப் சீசன்லயும் அது கிடைக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், மேங்கோ எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி ஊறுகாவா, ஜாமா எல்லாம் நம்ம பயன்படுத்துறோம்னு சொன்னா ஹோலியருக்கும் அதை நான் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனுடைய ஏப்ரல் டு ஆகஸ்ட்ங்கிறது மேங்கோ சீசன். அண்ட் தென் மேக் அவைலபிள் ஃபார் இயர் ரவுண்ட். ப்ரிசர்வேஷன்ங்கிறது எதுக்குண்டான நெசசிட்டி. அண்ட் ஒய் ப்ரிசர்வ் த ஃபுட் ஐட்டம்ஸ் இன் டு டெசர்ட் சொன்னா அங்க ஃபியூ ஐட்டம்ஸ் மட்டும்தான் கிடைக்குது. எது நமக்கு வந்து ப்ரிசர்வ்ட் ஐட்டம்ஸ் சொன்னா ட்ரைடு ஹெர்ப்ஸ் அப்படிங்கிறது தான் இதுல நம்ம ப்ரிசர்வ் பண்ணினது அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்.